மார்ச் 24. தலைப்பு வெளிப்புற நேர்த்தி. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பிளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. நீதிமொழிகள் 31, 21, 22. கற்பியுங்கள், கற்பியுங்கள், கற்பியுங்கள். சத்தியத்தை பெறும் பெற்றோர்கள் தங்கள் பழக்கங்கள் மற்றும் முறைமைகளை தேவன் கொடுத்துள்ள வழிகளுக்கு இணங்க செய்ய வேண்டும். தேவனுக்கான சேவை தூய்மையான மற்றும் பரிசுத்தமான சேவை என்பதை நாம் எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதனால் சத்தியத்தை பெற்றவர்கள் தங்கள் நடக்கைகளிலும் மனநிலையிலும் இருதயத்திலும் பேச்சிலும் உடையிலும் மற்றும் இல்லத்திலும் தூய்மையாக்கப்பட வேண்டும். இதனால் கண்களுக்கு புலப்படாத தேவ தூதர்கள் இரட்சிப்பின் சுதந்திரவாளிகளுக்கு பணிவிடை செய்ய உள்ளே வருவார்கள். சபையில் இணைந்த அனைவரும் பரிசுத்தமானவைகளுக்காக அவர்களின் பயபக்தியை தெரிவிக்கும் மாற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய முழு வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவின் புடமிடுதலுக்கு ஏற்றாற்போல் வளையப்பட வேண்டும். சபையில் சேருகிறவர்கள் தாங்கள் தவறுகிற மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற மற்றும் மாற்ற வேண்டிய காரியங்களுக்கான அறிவுரைகளை பெறுவதில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவ செல்வாக்கை வெளிப்படுத்த வேண்டும். வார்த்தையிலும் நடக்கையிலும் உடையிலும் அவர்களுடைய இல்லத்திலும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாதவர்கள் தங்களுக்காக வாழ்கிறார்களே அல்லாமல் கிறிஸ்துவுக்காக வாழவில்லை. இருதயமும் வெளிப்புற சூழல்களும் சுத்திகரிக்கப்பட அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிதாக சிருஷ்டிக்கப்படவில்லை. சீர்திருத்த பணியில் தாங்கள் வெளிப்படுத்தும் கனியினால் கிறிஸ்தவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். சுவிசேஷத்தின் சத்தியம் அவனுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவனும் வெளிப்படுத்துவான். தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறவன் சுத்தம் மற்றும் தூய்மையின் பழக்கங்களை பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் சிறிதாக இருப்பினும் அதற்கான செல்வாக்கு உண்டு. ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்து தமது பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற ஏதுகரமாக மாற்ற தேவன் வாஞ்சிக்கிறார். கிறிஸ்துவர்கள் எந்த நேரத்திலும் தங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை குறித்து கவனமற்றவர்களாகவோ அலட்சியமற்றவர்களாகவோ இருக்கக்கூடாது. அவர்கள் அலங்கரிப்பு ஏதும் இல்லை என்றாலும் சுத்தமாகவும் சீராகவும் இருக்க வேண்டும். அவர்கள் உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆமேன்.